ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல். இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, அட்சய திருதி அன்று நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு செய்முறை விளக்கம் தான் நான் கொடுத்துருக்கேன். சேனலில் அட்சய திருதி என்னைக்கு வருது, அந்த நாளுடைய சிறப்பு என்ன, அந்த நாளில் நம்ம எந்த நேரத்தில் மங்கள பொருட்கள்லாம் வாங்கணும், என்ன தானம் கொடுத்தா என்ன நன்மை கிடைக்கும், கனகதாரா சஸ்திரத்துக்கும் அட்சய திருதிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு இது சம்மந்தமான பதிவுகள் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க, விருப்பம் இருக்கவங்க அந்த பதிவையும் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்கும், இன்றைய நாள் நம்ம எந்த மந்திரம் சொல்லலாம், எந்த கடவுளை வழிபாடு பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். இன்றைய நாள் லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா, குபேரனுக்கு செல்வத்தின் அதிபதியாகக்கூடிய ஒரு பெரிய பேர் இன்னைக்கு இந்த அட்சய திருதி நாளில் தான் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார் திருமாலுடைய மார்பில் இடம் கொண்ட நாளும் இன்றைய நாள் தான். அதனால தான் இன்றைய நாள் லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படிங்கிறனால எந்த ஒரு பூஜை செஞ்சாலுமே உகந்த கடவுளை நம்ம தனிப்பட்டு எடுத்து வச்சு வழிபாடு பண்ணுறது நான் ஒரு வழக்கமாக வச்சுருக்கேன். அதனால் இன்றைக்கி நான் லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது சம்மந்தமான சுவாமி படங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது லக்ஷ்மி குபேரர், அடுத்தது பெருமாள் 10 அவதாரத்தில் அவருக்கு முன்னாடி மகாலட்சுமி இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம், அடுத்தது அஷ்டலக்ஷ்மிகளும் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம். எந்த ஒரு பூஜை பண்ணினாலுமே விநாயகர் இல்லாமல் பண்ண மாட்டோம். அதனால் விநாயகருடைய விக்கிரகம், அடுத்தது நம்ம குல தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கலச செம்பும் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய விக்கிரகம், லக்ஷ்மி குபேரோட விக்கிரகம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மகாலட்சுமி சம்பந்தமான அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நம்ம வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. இது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் கடந்த ஒரு 5 வருடங்களாக நான் நிரந்தர கலசம் வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் கலசத்தையும் இன்றைக்கி புதுப்பித்து அவங்களுக்கு புத்தாடை போட்டு அவங்களுக்கு நெய்வேத்தியமாக வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வச்சுருக்கேன். பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. அப்புறமேட்டுக்கு விளக்கும் ஏற்றி வச்சாச்சு. இன்றைக்கி மங்கள பொருட்களாக உப்பு, மஞ்சள், அரிசி, பருப்பு, வெல்லம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மகாலட்சுமி உறைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அப்படின்னா அது உப்பு தான். அந்த உப்பு வாங்கி வச்சாலே நமக்கு போதும். என்றைக்குமே உணவுக்கு பஞ்சம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த பொருளெல்லாம் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் அன்னபூர்ணி தாயை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் அவங்களுடைய விக்கிரகமும் இன்றைக்கி வச்சுருக்கேன். இப்போ உங்கள் வீட்டில் அன்னபூர்ணி தாயோடைய சிலை இல்லை அப்படின்னா இந்த அட்சய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக அன்னபூர்ணியுடைய சிலை இந்த அளவு, இந்த சின்ன அளவிலாவது வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இது வாங்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னபூர்ணியோட புகைப்படம் எல்லா பக்கமே ஈஸியாக கிடைக்கிது. அந்த புகைப்படத்தை நீங்கள் வாங்கி நம்மளுடைய சமையல் அறையில் மாட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ ஒரு டெமோ வீடியோ அப்படிங்கிறனால நெய்வேத்தியமாக நான் வேறு எதுவும் செஞ்சு வைக்கல. ஆனால் அட்சய திருதி அன்னைக்கு நம்ம பால் கலந்த ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டை செஞ்சு வைக்கணும். பால் பாயாசம் செஞ்சு வைக்கலாம், பால் கோவா செஞ்சு வைக்கலாம், அடுத்தது சர்க்கரை பொங்கல், இதில் ஏதாச்சும் ஒன்று சுவாமிக்கு நெய்வேத்தியமாக செய்து வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் நம்ம வீட்டில் லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணணும். அந்த லக்ஷ்மி குபேரருக்கு நான் இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க மாதிரி உங்கள்கிட்ட சுவாமி படங்களோ விக்கிரகங்களோ இருந்துச்சுன்னா இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுருங்க. பால் கலந்த நெய்வேத்தியத்தை செய்து வச்சுட்டு பால், அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அவல், அதில் ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் செய்து வச்சுட்டு விளக்கேற்றி விநாயகரையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு அடுத்தது லக்ஷ்மி குபேரருடைய 108 மந்திரங்கள், மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம், இது எல்லாமே பாராயணம் பண்ணணும். இது மாலை நேரத்தில். காலையில் நம்ம பூஜை பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த பொருள்லாம் எடுத்து வச்சு விளக்கேற்றி வச்சு காலையிலேயே நம்ம பூஜை பண்ணணும். எந்த ஒரு பூஜை செஞ்சாலுமே மறு பூஜை போட்டுட்டு தான் சுவாமி படங்களெல்லாம் நம்ம அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கணும். ஒரு பூஜை முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்ச நேரத்துலேயே சீக்கிரமாக அந்த பூஜை பண்ண இடத்த உடனே கலைக்கக்கூடாது. மறு பூஜை செய்து விட்டு தான் நம்ம அந்த பூஜையில்
சுவாமி படங்கள்லாம் வந்து அதற்கான இடத்துல எடுத்து வைக்கணும். அப்படி நம்ம காலையிலேயே இந்த சுவாமி படங்களெல்லாம் எடுத்து வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வச்சு முக்கியமாக இந்த மங்கள பொருட்களான இந்த உப்பு, மஞ்சள், பருப்பு இதெல்லாம் வாங்கி வச்சுருங்க. வாங்கி வச்சுட்டு காலையில் என்ன மந்திரம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி கனகதாரா சூஸ்திரம் படிக்கணும். ஆதிசங்கரர் வந்து முதலாக இன்றைய நாள் தான் வந்து கனகதாரா சூஸ்திரத்தை இன்றைக்கி தான் வந்து பாடினார். தங்க நெல்லிக்கனியை மகாலட்சுமி வந்து அந்த ஏழை பெண்மணியினுடைய வீட்டில் வந்து தந்தாங்க. உங்கள்கிட்ட இந்த படங்கள் தான் வைக்கணுன்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட என்ன சுவாமி படங்கள் இருக்கோ அதை வச்சு வழிபாடு பண்ணலாம். மகாலட்சுமி தாயினுடைய ஒரே ஒரு புகைப்படம் மட்டும்தான் இருக்குதுன்னா அதை வச்சு கூட நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணலாம். கண்ணன் அருளால் குஷேலனுக்கு குபேர சம்பத்து கிடைத்ததும், குபேரனுக்கு செல்வந்தன் ஆகக்கூடிய ஒரு பேரு கிடைத்ததும், திரௌபதிக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த நாளும், விநாயக பெருமான் தன்னுடைய ஒற்றை தந்தத்தை உடைத்து பாரதம் எழுத தொடங்கிய நாளும் இந்த அட்சய திருதி நாள் தான். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் கடவுள் வழிபாடு செய்து நம்மளால் முடிந்த தான தர்மங்களை செய்து மகாலட்சுமியினுடைய முழுமையான அருளையும் நாம் பெறலாம். நன்றி, வணக்கம்.